ராயப்பா, ராயப்பா, வாளை உரையிலே போடு. தலைமை குருவுக்கு இப்படித்தான பதில் சொல்வாய்? அவன் என்ன அந்த அளவுக்கு ஆபத்தானவனா? ஆம், ஆபத்தானவன், மிக மிக ஆபத்தானவன். அவன் என்ன குற்றம் புரிந்தான்? மக்கள் மத்தியில் புரட்சியை ஏற்படுத்தினார். ஓ, அப்போ புரட்சிக்காரன். நமது அரசர் செசாருக்கு வரி செலுத்த வேண்டாம் என்று மக்களுக்கு போதித்து வருகின்றார். அரசியலில் குழப்பத்தை ஏற்படுத்தினார். நானே கிறிஸ்துவாகிய அரசன் என்று பறைசாற்றுகிறார். அப்படியானால் அவன் தேச துரோகி. ஆமாம், தேச துரோகி. அது மட்டுமல்ல, எமது புனிதம் மிக்க தேவாலயத்தை இடிக்கப் போகிறேன் என்றான். ஓ, அப்போ அவன் பயங்கரவாதி, மதவிரோதியும் கூட. இத்தனை பாரதூரமான குற்றச்செயல்களை புரிந்தவனை எனக்கு எப்படி தெரியாமல் போனது? தேசாதிபதி பிலாத்து இத்தனை நாட்களாக அறியாதிருந்திருக்கிறார், அப்படித்தானே? இல்லை, இவன் உலகிற்கு எச்சரிக்கை விடும் ரோமைய சாம்ராஜ்யத்தின் பிரதிநிதியாகிய எனது கட்டுப்பாட்டில் உள்ள தேசத்தில் இவன் எப்படி நடமாடினான்? உண்மையை சொல்லுங்கள். அவன் நமது மதச்சடங்குகளை நிராகரிக்கிறான், தேவனிந்தனை புரிகின்றான். ஓ, இதுதான் காரணமா? இப்போது புரிகின்றது. இவன் உங்கள் மதத்துக்கு எதிரானவன் என்பதற்காக இவனை என்னிடம் கொண்டு வந்திருக்கிறீர்கள். மத ரீதியான பித்தலாட்டக்காரர்களையும் கனவு காண்பவர்களையும் பற்றி நான் என்றும் அலட்டிக் கொள்வதில்லை. அவனுக்கு நீங்களே தண்டனையை வழங்குங்கள். இல்லை, அவன் தேச துரோகியாக இல்லாதவரில் அவனை உங்களிடம் கொண்டு வந்திருக்க மாட்டோம். தலைமைச் சங்கத்தின் தலைமை குரு கைப்பாஸ் அவர்களே, நீங்களும் இங்குதான் நிற்கின்றீர்களா? நேரடியாக அரண்மனைக்குள் வராது இவர்களை தூண்டிவிட்டதற்கு காரணம் மக்களின் குரலை நீங்களும் கேட்க வேண்டும் என்பதற்காக. தங்கள் உரிமைக்கே குரல் கொடுக்க தயங்கும் மக்களா தண்டனை வழங்க குரல் கொடுத்திருக்கிறார்கள். நல்லது, உங்கள் கோரிக்கையை தெளிவாக முன்வையுங்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கும், நாங்கள் ரோமை அரசை மதித்து நடப்பவர்கள். கலவரங்கள் ஏற்படுவதை நாங்கள் விரும்புவதில்லை. ஆமாம், அது எனக்கு நன்றாக தெரியும். நீங்கள் என்னோடு உள்ள உறவை விரும்பியோ விரும்பாமலோ முறித்துக் கொள்வதில்லை. ஏனென்றால் அதன் விளைவை அனுபவித்தவர். இப்போது அதுவெல்லாம் பிரச்சனை. விடிந்தும் விடியாத இந்த அதிகாலை வேளையில் தங்களிடம் வந்திருக்கிறோம் என்றால் அது அவசரம் உங்களுக்கு புரிய வேண்டும். நாங்கள் குற்றவாளியாக கொண்டு வந்திருக்கும் நசரேத்தை சேர்ந்த இந்த இயேசு நமக்கு மட்டுமல்ல, ரோமை அரசுக்கும் சவாலாக இருக்கிறார். கலிலேயா தொடங்கி யூதேயா வரை விரோதமான கருத்துக்களை பரப்பி வருகிறார். இவனால் ஒரு கலவரம் ஏற்படுமாக இருந்தால் அதனை அடக்கும் தங்களது படைகளால் எமது மக்கள் தான் துன்புறுத்தப்படுவார்கள். அப்படியானால் அவனுக்கு நீங்களே தண்டனை அளித்திருக்கலாம் தானே? என்ன சொல்கிறீர்கள் ஆளுநர் அவர்களே? மரண தண்டனை அளிக்கும் அதிகாரத்தை நீங்கள் அவருக்கு வழங்கவில்லையே. மரண தண்டனையா? ஆம், உங்கள் கிளர்ச்சிக்காரன் பரபாசை விடவா இவன் பயங்கரமானவன்? ஓ, அப்படி என்றால் இந்த வழக்கு மிகவும் முக்கியமானதுதான். சரி, அந்த குற்றவாளியை என்னிடம் கொண்டு வாருங்கள். இவனா குற்றவாளி? சாதுவிலும் சாதுவாக இழுத்த இழுவைக்கு உடன்பட்டு வந்திருக்கும் இவனா இத்தனை குற்றங்களையும் புரிந்தான்? தேசாதிபதி அவர்களே, இவன் பசுத்தோல் போர்த்திய புலி. இவனை பற்றி நாங்கள் அறிந்த அளவுக்கு தாங்கள் அறிந்திருந்தால் விசாரணையே வேண்டாம் என்று தண்டனை வழங்கி இருப்பீர்கள்.
ஏய், இப்படி வா. நீ யார்? இவர்கள் கூறுகின்ற குற்றச்செயல்களை நீ புரிந்தாயா? இதனை நீரே அறிந்து கேட்கின்றீரா அல்லது அவர்கள் என்னை பற்றி கூறியதை வைத்துக் கொண்டு கேட்கின்றீரா? நான் என்ன யூதனா? உன் இனத்தவர்கள் தான் உன்னை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். இது விசித்திரமாக இருக்கிறது இல்லையா? நமது படையினர் தான் குற்றவாளிகளை தேடி பிடித்து தண்டனை வழங்குவார்கள். இன்று உன்னை உன் இனத்தவர்களே கொண்டு வந்து என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். சரி, நீ என்ன செய்தாய்? நீ யூதர்களின் அரசன் என்று கூறினாயா? எனது அரசு இந்த உலக அரசை போன்றதல்ல. அது அப்படியானதொன்றாக இருந்திருந்தால் என்னை கைது செய்ய என் காவலர்கள் விட்டிருக்க மாட்டார்கள். கலகம் செய்திருப்பார்கள் என்கிறாயா? ஓ, ஏய், நீ இப்போது பேசிய மொழி அரசியல் தான். அப்படி என்றால் நீ உண்மையாகவே அரசன். ஆம், நீரே கூறிவிட்டீர், நான் அரசன். ஏய், ஏய், இப்போது புரிகின்றது. நீ வார்த்தையால் விளையாடக்கூடியவன். உண்மையை சொல், நீ அரசன் தான். அரசன் என்று நீர் சொல்கின்றேன். உண்மைக்கு உறுதி கொடுக்கவே இந்த உலகில் பிறந்தேன். உண்மையை நாடும் அவனுக்கும் என் குரல் கேட்கும். உண்மை 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 என்றால் என்ன? ஓ, செனேகா, இவன் அவர்கள் கூறுவதைப் போல குற்றவாளி அல்ல. ஒன்றில் அதிமேதாவி அல்லது புத்தி பேதலித்தவன். நானும் அவ்வாறுதான் அறிந்திருந்தேன். அவனை நான் விசாரணை செய்து விட்டேன். நீங்கள் கூறிய குற்றங்கள் எதனையும் நான் அவனிடம் காணவில்லை. அவன் ஒரு ஆபத்தான குற்றவாளியாகவும் எனக்கு தெரியவில்லை. இல்லை, அவன் ஆபத்தானவன், மிகவும் ஆபத்தானவன். ஆளுநர், அவருக்கு மரண தண்டனை வழங்கியே ஆக வேண்டும். நீங்கள் நமது தலைமைச் சங்கத்தின் கோரிக்கையை உதாசீனம் செய்கிறீர்கள். இல்லை இல்லை, மதிக்கின்றேன். அதனால் அவனது குற்றச் செயல்களுக்கு தகுந்த கடுமையான கசையடிகளை கொடுத்து அவனை விடுதலை செய்கின்றேன். இல்லை, தேசாதிபதி அவர்களே. அவனுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும்.
தாங்கும் சிரசீனில் முள்முடியா அரசாடை அணியாது அலங்கோலமா அருளாளன் கரங்களில் அவமானமா அகிலத்தில் கரை கழுவ இது போதுமா நான் இன்று கண்ட கனவொன்றை நான் மிகவும் துன்பப்படுகின்றேன். பச்சை மரம் ஒன்றின் பாடுகளை கண்டேன். உண்மையுள்ள ஒரு மனிதன் நீதியற்று தண்டிக்கப்பட்டான். அவன் காட்டேரிகள் கையில் அகப்பட்டு பீத்து உதறப்பட்டவன் போல் இருந்தான். குருதி கொண்டு வரையப்பட்ட ஓவியம் போன்று அவனது வதனம் இருந்தது. அவனிடம் அழகோ அமைப்போ இருக்கவில்லை. எவருக்கும் நீதி வழங்கும் போது எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். தலைமை குரு கைப்பாஸ் அவர்களே, உங்களது தலைமைச் சங்கத்தின் தீர்ப்பினை மதித்து அவனுக்கு கடுமையான தண்டனை வழங்கி இருக்கின்றேன். பாருங்கள், இதைவிட கொடூரமாக எந்த வதை முகாமிலும் ஒருவரை வதைக்க முடியாது. சிலுவையில் அறையப்படுபவர்கள் யார் என்று அறியாமலா இந்த தீர்ப்பினை என்னிடம் கேட்கின்றீர்கள்? உங்களது திட்டத்தை என்னை கொண்டே நிறைவேற்ற பார்க்கிறேன். ஏய், நீ யார்? என்னிடம் பேசு. இத்தனை வாதைகளின் பின்னரும் நீ ஏன் பேசாமல் நிற்கின்றாய்? உன் பக்க நியாயத்தை சொல். இத்தனை பொறுமையும் சகிப்பும் உனக்கு எங்கிருந்து வந்தது? இயேசு, என்னோடு கொஞ்சம் பேசு. என்னோடு பேச மாட்டாயா? உனக்கு உயிர் வாழ விருப்பம் இல்லையா? ஏய், உன்னை சிலுவையில் அறைவதற்கும் அதை தவிர்த்து விடுதலை செய்வதற்கும் எனக்குத்தான் அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியுமா? என் பக்தரே, விண்ணிலிருந்து உமக்கு அதிகாரம் வழங்கப்படாது என்றால் என் மீது எந்த அதிகாரமும் உமக்கு இராது. என்னை உம்மிடம் கையளித்தவர்களுக்கு தான் அந்த பாவம் உண்டு. செனகா, இவன் என்ன கூறுகின்றான்? சாவை ஏற்க தானே முன்வருகின்றானா, அல்லது இவனை நான் விடுதலை செய்ய முடியாது என்று எனது அதிகாரத்தை கேலி செய்கின்றானா? இவனை விடுதலை செய்தே எனது அதிகாரத்தை இவனுக்கு காட்டுகிறேன். நான் இவனது தண்டனையை மக்கள் முன்பாக வைக்கின்றேன். அப்போ நீங்கள் எங்களை மக்களின் பிரதிநிதிகளாக ஏற்றுக்கொள்ளவில்லையா? அப்படி அல்ல. அவன் மக்களை குழப்புகின்றான் என்பது தானே உங்களது பிரதான குற்றச்சாட்டு. அதனால் மக்களை தீர்ப்பை வழங்கட்டும். இஸ்ரவேல் மக்களே, உங்களது பாஸ்கு திருவிழாவை நான் மதிக்கின்றேன். அதனால் வழக்கம் போல ரோமை பேரரசின் சமாதான விருப்பின் அடையாளமாக உங்களுக்கு ஒரு கைதியை விடுதலை செய்கின்றேன். மகிழ்ச்சி தானே?
அதனால் பலர் கொல்லப்படுவதற்கும் காரணமானவர். இங்கிருப்பவன் உங்கள் இயேசு, யூதர்களின் அரசன் என்று கூறிக்கொண்டவன் என உங்களால் குற்றம் சாட்டப்பட்டவன். இவர்களில் நான் யாரை விடுதலை செய்ய? கைபாஸ், மக்கள் தாமாக சிந்திப்பதற்கு நீங்கள் எப்போது அனுமதித்தீர்கள்? இந்த இயேசுவின் மீது நான் எந்த குற்றமும் காணாத காரணத்தினால் அவனை நீர் விடுதலை செய்ய முடியாது. நீங்கள் எனது அதிகாரத்தினை மதிக்காது பேசுகின்ற தங்கள் அதிகாரத்தை மதித்த காரணத்தால் தான் நாம் இங்கு வந்திருக்கிறோம். எனது தீர்ப்பினை நீங்கள் நிராகரிக்கின்றீர்கள். நிராகரிக்கவில்லை தேசாதிபதியே, சரியான தீர்ப்பினை வழங்க வேண்டும் என்றுதான் வாதிடுகின்றோம். அவன் மீது நான் இந்த குற்றத்தினையும் காணவில்லை. அவன் குற்றவாளி இல்லை என்றால் அவனை உம்மிடம் கொண்டு வந்திருக்க மாட்டோம். ஒரு தனி மனிதனுக்கு தண்டனை வழங்குவதற்கு தேசாதிபதி அதிகம் சிந்திப்பது உமக்கு வியப்பாக இருக்கிறது. ஏய், கொலை தண்டனை செய்ய பிலாத்துவுக்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டியதில்லை. அது நமக்கு நன்றாக தெரியும். தேவாலயத்திலும் சிசுரேயாவின் கலவரத்திலும் அதை நாங்கள் கண்டவர்கள். ஆனால் இவரை குற்றவாளி என்று நாம் கூறியும் தண்டனை வழங்க தயங்குவதுதான் நமக்கு வியப்பாக இருக்கிறது. கைபாஸ், எதற்கும் ஒரு நியாயம், வலுவான காரணம் இருக்க வேண்டும். செத்த பாம்பை அடித்துவிட்டு அதன் வெற்றியை கொண்டாடுபவன் அல்ல இந்த பிலாத்து. காரணமின்றி கொலை செய்ய தூண்டுபவர்களும் நாம் அல்ல. பலருடைய நன்மைக்காக இவன் இறந்தே ஆக வேண்டும். கைபாஸ், ஏன் இப்படி முரண்டு பிடிக்கின்றீர்கள்? இந்த அப்பாவி அத்துணை ஆபத்தானவனா? ஆம் தேசாதிபதி அவர்களே, பல முறை கூறிவிட்டோம், அவன் மிகவும் ஆபத்தானவன். இவன் தான் கடவுளின் மகன் என்று அது தேவ நிந்தனை. தேவ நிந்தனை புரிந்த ஒருவன் நமது மதத்தின்படி கொல்லப்பட வேண்டும். இல்லை இல்லை, மதத்தின் பெயரால் நீங்கள் செய்யும் இந்த பழிக்கு நான் உடன்பட போவதில்லை. அவனை நான் விடுதலை செய்கின்றேன். அவனை நீர் விடுதலை செய்தால் மிகப்பெரிய அரச துரோகம் செய்தவராவி. அரச துரோகமா? எப்படி? ரோமிய சாம்ராஜ்யத்துக்கு ஒரே ஒரு அரசு, சீசர், திபேரியஸ் சீசர். அதுல என்ன சந்தேகம்? நான் அவரின் பிரதிநிதி. அதனைத்தான் நாம் நினைவுபடுத்த விரும்புகிறோம் தேசாதிபதி அவர்களே. சீசரை தவிர ஒருவன் தன்னை அரசன் என்று சொல்கின்றான் என்றால் அவன் சீசரை நிராகரிக்கிறான். சீசரை விட தான் பெரியவன் என்கின்றான். அதாவது கிறிஸ்துவாகிய அரசன் என்று பறைசாற்றுகிறான். அதாவது சீசரையே நிராகரிக்கிறான். சீசரை நிராகரித்து நிந்தனை செய்யும் இவனை சீசரின் பிரதிநிதியாகிய போன்டியூஸ் பிலாத்துஸ் விடுதலை செய்கின்றான் என்றால் அவன் சீசரின் நண்பராக இருக்கவும் முடியாது. ரோமை சட்டத்தினை மதிப்பவராகவும் இருக்க முடியாது. இதோ உங்கள் அரசன். யூதர்களாகிய உங்களின் அரசனை ரோமேனாகிய நான் எவ்வாறு சிலுவையில் அறைவது? சீசரை தவிர நமக்கு வேறு அரசன் இல்லை. நாமே நான் உனக்கு என்ன தீங்கு
காதில் கூறிடுவார். இந்த அரவோனின் ரத்தப் பழியின் மட்டில் எனக்கு பங்கில்லை. நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள். குற்றமற்றவர் என்று தெரிந்தும் தண்டனை வழங்கிவிட்டாயே, இது நீதியா? இந்த பேரினவாதிகளுக்கு பணித்து விட்டாயே. இதற்குள் அடங்கி போன சிறுபான்மை மக்களான எங்கள் குரல் உனக்கு கேட்கவில்லையா? ஏழைகளுக்காகவும் எளியவர்களுக்காகவும் ஆதரவளிக்கவும் குரல் கொடுக்கவும் அவர் மட்டும் தானே இருந்தார். அவருக்கு மரணத்தையும் பழித்து விட்டாயே. நமது குரல் உனக்கு கேட்காதா? என்னை கொண்டு விடுவீர்களா? கொடுங்கள். தேவாலயத்தில் அன்று வழிபட்டுக் கொண்டிருந்த மக்களை பிலாத்துவின் படை வீரர்கள் கொன்றொழித்த போது வாய் மூடி இருந்தவர்கள் தானே நீங்கள். இன்று எம்மினத்தவர் என்றும் பாராமல் உருவமையரிடம் சாவுக்கு கையளித்து விட்டீர்கள். கடவுளே உங்களை மன்னிக்க மாட்டார். கடவுளே உங்களை மன்னிக்க மாட்டார். கடவுளே மெய்யாகவே அவர் நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார். நமது நோய்களை சுமந்து கொண்டார். நம் பாவங்களுக்காக அவர் காயப்பட்டார். நமது அக்கிரமங்களுக்காகவே அவர் நொறுக்கப்பட்டார். நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மேலே விழுந்தது. அவரது காயங்களால் நாம் குணமடைந்தோம். நம் அனைவரது அக்கிரமங்களையும் ஆண்டவர் அவர் மீது சுமத்தினார். தீம்